ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் எம்கே ஆர்ட்ஸ் பேரடைஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏரோ ஸ்டிச்சை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏரோ ஸ்டிச்சுக்கு நமக்கு 3 லைன் ட்ரா பண்ணிக்கணும். இந்த 3 லைனில் சென்டர் லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சென்டர் லைனில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம லாக் இந்த இடத்துல போட வேண்டாம். அப்போ ஏன்னா இந்த இடத்துல மறுபடியும் நம்ம ஸ்டிச் போடுவோம், அதனால் லாக் போட வேண்டாம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் உருவாக்கணும். அதனால் ஸ்லாண்டிங்காக நம்ம இந்த கீழே இருக்கிற லைனில் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் செயின் ஸ்டிச் போடுறோம். இப்போ லாக் போட்டுட்டு நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், மேல் நோக்கி வரோம். மேலே இங்கே ஒரு செயின், இங்கே அதாவது லாங் செயின் ஒரு லாக்கு. இப்போ இந்த செயின் இருக்குது இல்லைங்களா, இந்த செயின் நல்லா தெளிவாக இந்த பக்கமும் பிரிக்கிற மாதிரி தெளிவாக தெரியணும். அந்த மாதிரி போடணும். அந்த ஒரு இடம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க குறுக்க வருது. இப்போ மறுபடியும் அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே கொண்டு போயிட்டு ஒரு செயின் ஒரு லாக் செயின் நான் போட்டுக்கிறேன். அந்த லாக் செயின் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜரி த்ரெட்டுன்றதுனால கொஞ்சம் ஸ்டக் ஆகும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க. ஏன்னா அடுத்த இதுக்கெல்லாம் நம்ம சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போட்டாச்சு. இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல இதை ரெண்டாக பிரிக்கும்போது இந்த சைடு ஒரு த்ரெட் இருக்குது, இந்த சைடு ஒரு த்ரெட் இருக்குது. இதே நம்ம சில்க் த்ரெட்டாக இருந்தால் இந்த சைடு 2 த்ரெட் இருக்கும், இந்த சைடும் 2 த்ரெட் இருக்கும். டோட்டலாக 4 த்ரெட் இருக்கும். இப்போது இங்கே பாருங்கள், இந்த வர இந்த லூப் இருக்கு இல்லைங்களா, இந்த செயினை ரெண்டாக பிரித்து இங்கே பாருங்கள், உள்நோக்கி கொஞ்சம் இழுக்கணும். லைட்டாக, ரொம்ப இழுக்க வேண்டாம், லைட்டாக இழுத்துட்டு ஒரு செயின் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அடுத்தது இந்த சைடு உள்ள நூலை இந்த சைடு இழுக்கிறோம். கொஞ்சம் இந்த சைடு இழுத்துட்டு, அதாவது அந்த சைடு எந்த அளவுக்கு இழுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு இழுக்கணும். இழுத்து முடித்த உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மறுபடியும் இதோட ஒரு ஸ்டிச்சு முடியுது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம லாக் போட்டும் செய்யலாம், இப்படியேவும் செய்யலாம். ஆனால் இப்படியே செய்கிறது தான் பெட்ரு. இப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் அடுத்த நெக்ஸ்ட்டு ஒரு ஏரோ உருவாக்குறோம். இங்கே பாருங்கள், ஒரு லாங் செயின், ஒரு லாக் செயின், அடுத்தது மேல் நோக்கி ஒரு லாங் செயின், ஒரு லாக் செயின். திருப்பி இதை இங்கேருந்து கொண்டு போகும்போது எங்கே ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதோட வெளி சைடில் லாங் செயின் போடணும். உள் சைடில் அந்த ஏற்கனவே வந்த ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சோட சென்டரில் லாக் செயின் போடணும். போட்டு முடித்த உடனே மறுபடியும் இங்கே வரோம். இங்கே இந்த சென்டரோட ரெண்டாக பிரிக்கிறோம். ரெண்டாக பிரிச்சுட்டு இதை உள்நோக்கி இழுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 2 வருது, அதில் 1 மட்டும் நம்ம எடுக்கிறோம். அது சில டைமில் நமக்கு சரியாக வராது. அதனால் இந்த ஏதாவது ஒரு ஓரத்துலேருந்து இப்படி கொஞ்சம் இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பிரிஞ்சு வரும். இப்போது உள்நோக்கி இழுத்துட்டு, இது நம்ம இந்த குட்டி பிளேஸில் போட்டுட்டு இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுத்தடுத்து ஏரோவை கண்டினியூஸாக நம்ம போட்டுக்கிட்டே வரணும். இப்போது நம்ம இந்த ஏரோ ஸ்டிச்சை முடிச்சிட்டோம். நான் ஒரு 4 ஏரோ தான் போட்டிருக்கேன். நீங்கள் 10 ஏரோ, 9லேருந்து 10 ஏரோ வரைக்கும் நீங்கள் போடணும் ஒரு லைனுக்கு. அப்போ தான் அது பர்ஃபெக்டாக நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதுபோல் இந்த டைமண்ட் ஷேப் இந்த இடத்துல வருது பாருங்கள். இது 2 சைடும், இப்போ ஒரு சைடு அதிகமாக இழுத்துட்டு ஒரு சைடு கம்மியாக இழுத்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இழுத்துருப்பேன், இங்கே கொஞ்சம் கம்மியாக இழுத்துருப்பேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. ஒரு பக்கம் நீட்டாக இழுத்துட்டோம், ஒரு பக்கம் கம்மியாக இழுத்துட்டோம்னாலும் அந்த மாதிரி வித்தியாசம் தெரியும். 2 சைடும் ஈக்குவலாக நீங்கள் இழுத்தீங்கன்னா தான் கரெக்டான ஏரோ மார்க் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது பீடு இல்லாத ஏரோ மார்க் போட்டிருக்கேன். அடுத்தது பீடு வச்சு நான் போட்டு காமிக்கிறேன். பீடு வைக்கிறதுலையே எந்தெந்த இடத்துல பீடு வைக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு டைமண்ட், அதாவது ஒரு ட்ரையாங்கிள் போட்டுட்டேன். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு 2ஆக பிரிக்கிறதுக்கு ஒரு பக்கத்துக்கு 2 நூல் மேனிக்கு நமக்கு வேணும். இப்போது இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் லூஸாக செயின் போட்டதுனால நமக்கு ஈஸியாக பிரிக்க முடியும். இதே நம்ம டைட்டாக போட்டிருந்தோம்னா கொஞ்சம் பிரிக்கிறது கஷ்டம். இந்த இடத்துல நம்ம சென்டர் லைனுக்கு நேராக, இந்த சென்டர் லைனுக்கு நேராக தான் நம்ம இழுக்கணும். இப்போ கொஞ்சம் லைட்டாக இழுத்துட்டு செயின் போடுவோம். அடுத்தது இதை வெளிநோக்கி கொஞ்சம் லைட்டாக இழுத்துட்டு ஒரு செயின் போடுவோம்.
இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு பீடு வைக்கிறேன். ஒரு ஏரோவும் இன்னொரு ஏரோவும் ஜாயின் பண்ணுற இடத்துல. இப்போது இங்கே வெளியில் எடுக்கிறேன் இல்லையா, அடுத்த ஏரோ எடுக்க போகிறேன் இல்லையா, போகிறதுக்கு முன்னாடி ஒரு பீடு நான் ஆட் பண்ணிவிட்டேன். அதாவது சுகர் பீடில் கலர் பீடு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு என்னென்னா, அந்த இடத்துல ஜாயின் பண்ணும்போது அந்த பீடு இருக்கிறதுனால உங்களுக்கு டவுட் வரும் எங்கே ஜாயின் பண்ணுறதுன்னு. அந்த பீடுக்கு முன்னாடி போகாமல் வெளியில் ஒரு குத்து, பீடுக்கும் உள்நோக்கி அந்த செயின்லேயே ஒரு குத்து குத்தி எடுத்துக்கிங்க. இந்த இடத்துல எடுத்துகிட்டு இதை ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு, இப்போது இந்த செகண்ட் டைப்பில் இப்போ எங்கே பீடு நம்ம கோர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது முடிக்கும்போது நான் சொல்கிறேன். அதாவது இந்த சென்டரில் ரெண்டாக பிரிப்போம் இல்லைங்களா, பிரித்ததுக்கு முதல் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டிச் வெளிநோக்கி பிரிக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கும் இடையில ஒரு பீடு கோர்த்துட்டு எப்பயும் போல் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து எண்டு நாட் போட்டு இதை முடிச்சுக்கணும் நம்ம. இப்போது இந்த ஏரோ ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா, நம்ம ப்ளைனாக ஏரோ ஸ்டிச் இல்லாத இந்த ஒவ்வொரு ஏரோவுக்கும் இடையில ஒரு பீடு வச்சுருக்குறோம். அந்த பீடு வச்சு ஒரு ஸ்டிச் போடணும். ஏன்னா பீடு வச்சதுக்கப்புறம் அப்படியேவும் எடுக்க முடியாது. ஒரு ஸ்டிச் போட்டு இது எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்கே பாருங்கள், அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த ஒரு மெத்தடில் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஒரு ஏரோவுக்கும் இன்னொரு ஏரோவுக்கும் இடையில ஒரு பீடு வச்சுருக்கோம். இப்போது அந்த ஏரோவுக்குள்ளேயே இந்த சென்டர் பகுதியை பிரிக்கிறோம் இல்லைங்களா, இந்த ரெண்டு பகுதியாக பிரிக்கிற இந்த இடத்துல ஒரு பீடு வைக்கிறோம். அதாவது சுகர் பீடு தான் இந்த இடத்துல வைக்க முடியும். ஏன்னா இதோட கேப் அவ்வளோதான் இருக்குது. ஒரு சுகர் பீடு வைக்கலாம், இல்லை ஒரு ரவுண்ட் பீடு வைக்கலாம், கோல்டு கலர்லேயோ இல்லை என்ன கலர்லேயோ உங்களுக்கு ஒரு பிடிச்ச கலரில் வச்சுக்கிங்க இந்த இடத்துல. ஆனால் சுகர் பீடோ ரவுண்ட் பீடோ வைக்கலாமே தவிர்த்து மற்ற பீட்ஸ் வைக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல வைக்கிறோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரோக்குள்ளவே இந்த ட்ரையாங்கல் முடிஞ்சு அடுத்தது குறுக்க எடுப்போம் இல்லைங்களா, இந்த ரெண்டாக பிரிக்க போகிறோம். நீங்கள் இந்த பிரிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு செயின் எடுப்போம். அந்த செயின் கொஞ்சம் நீளமாக இருக்கும். அதாவது இங்கே இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு பீடு வச்சோம், இந்த இடத்துல ஒரு பீடு வச்சோம். அதுக்கப்புறம் இங்கே சென்டரில் இந்த ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுக்கும் சென்டரில் ஒரு பீடு வச்சோம். இப்போ இந்த இடத்துல நம்ம பீடு வைக்க போகிறோம். இது ரொம்ப நீளமாக இருக்குது இல்லையா. இப்போ இந்த நீளமான கேப்பில் தான் நம்ம பீடு வைக்க போகிறோம். அப்போ நீளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்றத இங்கே மேலே பாருங்கள், இதில் எப்படின்றத போட்டு காமிச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீளமான கோட்டில் சுகர் பீடு வச்சோம்னா 2 பீடு வச்சா தான் இந்த கேப்பை நம்ம ஃபீல் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் 2 பீடு இருக்குது, 2 சுகர் பீடு வச்சுருக்கிறேன் கோல்டு கலரில். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த சுகர் பீடு இல்லை வேறு பீடு என்ன ஆப்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு இந்த ரைஸ் பீடு, அதாவது ரைஸ் பீடு அப்படின்றது உங்களுக்கு அம்மி குழவில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நடு சென்டர் மேடாக தெரியும், 2 சைடும் கொஞ்சம் இறக்கமாக தெரியும். இதுதான் நமக்கு ரைஸ் பீடு. இந்த பீடு நம்ம இந்த கேப்பில் யூஸ் பண்ணலாம். அப்படியே இல்லையா, இது ட்ராப் பீடு. ஒரு பக்கம் மேடாக இருக்கும், ஒரு பக்கம் பள்ளமாக இருக்கும். அதாவது சாய்வா, அதாவது ஒரு திலகம் எப்படி இருக்குமோ அந்த திலகம் ஷேப்பில் இருக்கும். அதாவது கோபி ஷேப்புன்னு சொல்லுவோம் இதை. இந்த பீடுக்கு பேர் ட்ராப் பீடு. இந்த ட்ராப் பீடை வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த ட்ராப் பீடு வைக்கும்போது என்ன ஆகும்னா, இதோட ஷார்ப் மொனை இருக்கு இல்லைங்களா, அது இந்த ஏரோ எந்த சைடு ஷார்ப்பாக இருக்கோ அந்த சைடு வைக்கணும். இந்த மேடாக இருக்கிற பக்கத்தை இதோட இந்த சைடு வைக்கணும். அப்போ தான் இது ஏரோவுக்கு கரெக்டான ஷேப்பாக தெரியும். அடுத்தது இதுவும் இல்லை, எனக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்னா டியூப் பீடு வைக்கலாம். டியூப் பீடு அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது, 2 கட் பீடு சேர்ந்தால் எவ்வளோ நீளம் இருக்குமோ அந்த சைஸுக்கு தான் ஒரு டியூப் பீடு இருக்கும். இந்த டியூப் பீடு வச்சோம்னா ஒரு டியூப் பீடு வச்சாலே நமக்கு இந்த இடத்துல இந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணிட முடியும். அதுக்கு அடுத்தது நான் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுகர் பீடு, ஒரு ரவுண்ட் பீடு, ஒரு சுகர் பீடு. இப்போ இந்த ரவுண்ட் பீடே எனக்கு பார்த்தீங்கன்னா 2 mm வச்சா இந்த ஸ்பேஸுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய ஏரோவாக போட்டிருந்தேன்னா இங்கே நான் 3 mm யூஸ் பண்ணியிருக்கேன், அது செட் ஆகிருந்திருக்கும். ஆனால் இங்கே நான் இந்த ஏரோ ஸ்டிச்சில் சின்ன சைஸ் ஏரோ போட்டிருக்கேன். ஸோ அப்போ இது ரொம்ப பெருசாக தெரியுது பாருங்கள். இந்த சைஸ் வைக்காமல் நாம் இதில் ஒரு 2 mm சைஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு அதுக்கு பொருத்தமாக இருக்கும்.
இப்போ இந்த இடத்துல பாருங்கள், முன்னாடி ஒரு சுகர் பீடு, பின்னாடி ஒரு சுகர் பீடு, நடுவில் ரவுண்ட் பீடு வச்சுருக்கோம். இப்போ இதுதான் இந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டு இதில் ஒரு லைன் ஃபுல்லாக போடுறீங்கன்னா ஒன்று இந்த இதை ஃபாலோ பண்ணி போடணும், இல்லை இதை ஃபாலோ பண்ணணும், இல்லை இதை ஃபாலோ பண்ணணும், இது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் ஃபாலோ பண்ணி நீங்கள் போடணும். ஒரு ஸ்டிச்சை இந்த மாதிரி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிசைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு இதாக நீங்கள் யூஸ் பண்ணி போடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஏரோ ஸ்டிச் எதுக்கு நாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு பார்டர் வந்து ஃபில் பண்ணணும், நமக்கு சட்டின்னு வேணும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, அப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த ஏரோ மார்க் ஸ்டிச் வந்து நம்ம போடுவோம். அதே சமயம் இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்த நம்ம டைமண்ட் ஸ்டிச்சுன்னு ஒன்று இருக்குது, அதுவுமே பார்டர் ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பார்க்க நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம அதுலேயுமே பீடு வச்சும் யூஸ் பண்ணலாம், பீடு வைக்காமலையும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பீடு வைக்காமல் முன்னாடி கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்குறேன். அது உங்களோட விருப்பம். பீடு வச்சு வைக்காமல் போடுறது வந்து உங்களோட விருப்பத்துக்கு போட்டுக்குங்க. இப்போ இதுதான் நமக்கு ஏரோ ஸ்டிச்சு. இதில் வந்து நம்ம வித்தவுட் பீடு பார்த்துருக்குறோம். ஸ்டார்டிங்கில் ஜரி த்ரெட்டு யூஸ் பண்ணிவிட்டு வித்து பீடுங்கும்போது இதில் பீடு வைக்கிறது எங்கெங்கெல்லாம் வைக்கிறதுன்றதையும் பார்த்துட்டோம். இதுதான் இந்த ஸ்டிச்சோட ஃபுல் டீட்டெயிலு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இல்லை வேறு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி செய்யுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.